அஸ்ஸலாமு அலைக்கும். பேரன்பிற்குரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற தொடரில் இன்றைய நாள் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெண்ணிற ஆடையை அணிந்தார்கள். நீங்கள் வெண்மையான ஆடையையே அணியுங்கள் என்று மக்களுக்கும் ஏவினார்கள். வெண்மையான ஆடைகளையே நீங்கள் பயன்படுத்துங்கள். உங்களில் உயிரோடிருப்பவர்கள் அவற்றை அணிந்து கொள்ளவும், மேலும் உங்களில் மரணித்தோருக்கும் அதனாலேயே கஃன் பிரேத ஆடையும் அணியுங்கள். ஏனெனில் அதுவே உங்களின் ஆடைகளில் சிறந்ததாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதே செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை மக்களுக்கு அறிவுறுத்தினார்களோ அதை தங்களுடைய வாழ்க்கையிலேயுமே அவர்கள் பேணினார்கள். அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெண்ணிற ஆடையை அணிந்திருந்த நிலையில் நான் அவர்களை சந்திக்க நான் வந்தேன் என்று அவர்கள் கூறினார்கள். அன்பர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதை தான் தங்களுடைய வாழ்க்கையிலே செய்தார்கள். செய்கின்றதை தான் மக்களுக்கு அவர்கள் ஏவவும் செய்தார்கள். வெண்மையான ஆடை என்பது மக்களை தூய்மையாகவும் உள்ளத்தையும் உடையையும் அது தூய்மைப்படுத்துகின்றது. அதையே பிரேதத்திற்கும் அணியுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவி இருக்கின்றார்கள். வாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் மனதையும் வெண்மையாக்குவோம், ஆடையையும் வெண்மையாக்குவோம், இறையருள் பெற்ற நன்மக்களாக ஆகுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.